மன்னர் ஒருவர் ரதத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருந்த பொழுது வயதான புத்த துறவியை பார்த்து வண்டியை நிறுத்தி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாராம். இதை கண்ட அமைச்சர் மன்னரிடம், அரசவை வந்தவுடனே எதற்காக ஒரு பிச்சைக்காரன் காலில் விழுவதா? மன்னரோ அமைதியாக சிரித்துவிட்டு ஒரு மந்திரியாரை கூப்பிட்டு ஆட்டுத்தலை, புலித்தலை, மனிதத்தலை மூன்றும் எனக்கு வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்ல ஏவலாட்கள் ஒரு ஆட்டுத்தலையை கறிக்கடையில் வாங்கினார்கள். புலித்தலையை வேட்டைக்காரனிடம் வாங்கினார்கள். மனித தலையை உயிரோடு இருப்பவனை வெட்டினால் அது கொலை. என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது ஒரு சுடுகாடு தென்பட்டது. புதைக்க கொண்டு வந்திருந்த ஒரு பிணத்தின் தலையை எடுத்து வந்து மன்னரிடம் ஒப்படைத்தனர். மன்னரோ இந்த 3 தலையையும் அமைச்சரிடம் கொடுத்து சந்தையில் விற்று வரும்படி ஆணையிட ஆட்டின் தலையை வாங்கிவிட்டார்கள். புலியின் தலையை வாங்க அச்சப்பட்டு ஒரு பணக்காரர் வாங்கிவிட்டார். ஆனால் மனிதன் தலையை சும்மா கொடுத்தா கூட யாருமே வாங்க முன்வரவில்லை. மனிதன் உயிர் போய்விட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை ஏது? சக மனிதர்கள் தானே, வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? நடைமுறையில் இலவசமாக கொடுத்தாலும் அருவருத்து ஓடுகிறார்கள். இதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள். இருந்தாலும் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் பொழுது ஆடும் ஆட்டம் என்ன? செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்று நமக்கு தெரியும்.